இராணுவத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதில் அச்சத்தில் அனுர. யாழ் போதனா வைத்தியசாலையை தரம் உயர்த்துவது குறித்து கலந்துரையாடல். திஸ்ஸபிகாரை அமைந்துள்ள காணியை யாருக்கும் கையளிக்க முடியாது, வெளியான அறிவிப்பு. லசந்த கொலை விசாரணை தொடர்பில் சட்டமா அதிபருக்கு ஜனாதிபதி அழைப்பு. மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதை மாவையின் வீட்டில் போலீசார் விசாரணை. கிளிநொச்சியில் காற்றாலை மின்திட்டம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல். நூற்றுக்கணக்கான கோடிகளை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் பெயர் பட்டியல் அம்பலம். விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைந்த பணம், வெளியான அறிவிப்பு. இறுதிப் போரில் நடந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கவலைகள் குறித்து இலங்கை அரசு விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகள் இன்று வரை முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அரசாங்க படைகள் தீவிரத்தில் போரை தொடர்ந்ததால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பலியாக நேரிட்டதான அறிக்கைகள் தொடர்பில் சர்வதேச சபைகளில் இன்று வரை கேள்விகள் இலங்கை மீது தொடுக்கப்படுகிறது. எனினும் இலங்கை யுத்தத்துக்கு தொடர்பான யுத்தத்துக்கு பின்னர் வருகிற அரசாங்கங்கள் இவற்றுக்கான தீர்வையும் பதிலையும் வெளிப்படுத்தியதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த நிலையில் தற்போது இலங்கையில் ஆட்சி அமைத்துள்ள அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் போர்க்குற்ற நிலைப்பாடுகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசறிவியல் ஆசான் திருநாவுக்கரசு அனுர தரப்பானது போர்க்குற்றம் உள்ளிட்ட பல குற்ற செயல்களுக்காக இராணுவத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதில் அச்சத்தில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் பணிப்பாளர் அறையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை தேசிய மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதன் அவசியத்தை போதனா மருத்துவமனை பணிப்பாளர் ஆளுநருக்கு எடுத்து கூறினார். அத்துடன் ஆளணி வெற்றிடங்கள் நீண்ட காலமாக மீளாய்வு செய்யப்படவில்லை என்பதுடன் ஏனைய மருத்துவமனைகளுடன் ஆளணிகளை ஒப்பிட்டு போதனா மருத்துவமனைக்கான ஆளணியின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டியதன் தேவைப்பாடுகளையும் பணிப்பாளர் விளக்கமாக குறிப்பிட்டார். மேலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய சேவைகள் திறம்பட மேற்கொள்வதற்கு நீண்டகால நோக்கிலான 10 மாடியிலான புதிய கட்டடத்தின் தேவைப்பாடுகளையும் அதற்கான வரைபடத்தையும் ஆளுநருக்கு காண்பித்து போதனா மருத்துவமனை பணிப்பாளரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதற்கான நிதியை பெற்றுத் தருமாறு ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திஸ்ஸபிகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள 14 ஏக்கர் காணியும் பிகாரைக்கு சொந்தமானது எனவும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு இந்த கடிதத்தை தெரிவித்துள்ளது. குறித்த கடிதத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திஸ்ஸபிகாரை அமைந்துள்ள காணியை பொதுமக்களுக்கு கையளிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக அறிகின்றோம். குறித்த கூட்டத்துக்கு விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதியோ விகார நிர்வாகத்தையோ அழைத்திருக்கவில்லை எனவும் அந்த இணக்கப்பாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விகாரை அமைக்கப்பட்டுள்ள 7 ஏக்கர் காணி அதனை சூழவுள்ள காணி என 14 ஏக்கர் காணியையும் விகாரைக்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாறாக விகாரைக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது. விகாரைக்குரிய காணியில் பௌத்த சமய முன்னேற்றத்துக்கான சைத்தியம், புத்த மெதுரா, போதி, அன்னதான மடம், மடாலயம், ஓய்வு மண்டப வசதிகள், தியான மண்டபங்கள், பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்தெடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான விசாரணைகள் குறித்து ஆராய்வதற்காக சட்டமா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுடன் சந்திப்பு ஒன்றுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இந்த தகவலை அமைச்சர் பசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் வெளியிட்டார். கொலைகளில் தொடர்புடைய எந்தவொரு நபரையும் விடுவிப்பதில் அரசாங்கம் சட்ட நடைமுறையாக்கல் அதிகாரிகளின் செயற்பாடுகளில் தலையிடாது என அமைச்சர் பசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இடம்பெற்ற கொலைகள், குறிப்பாக கடந்த கால அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் குறித்து நீதி கிடைப்பதில் அரசாங்கம் உறுதியுடன் செயற்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராசாவின் வீட்டில் யாழ் KKS போலீஸ் விசாரணைகளை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாவை சேனாதிராசாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் மாவையின் இறுதி அஞ்சலியில் தடை விதிக்கப்பட்டோர் என்னும் வகையில் சில முக்கிய அரசியல்வாதிகள் உட்பட்டவர்களின் பெயர்கள் அடங்கிய பதாதை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது. குறித்த பதாகையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன், சாணக்கியன், பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், பதில் தலைவர் சிவஞானம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட மேலும் சிலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டன.
மேலும் அந்த பதாகையில் மாவையின் மரணத்துக்கு காரணமான தமிழினத்தின் தமிழர் துரோகிகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேற்குறித்த பதாகை தொடர்பில் போலீசார் மாவையின் வீட்டாரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது அந்த பதாகை காட்சிப்படுத்தியது யார் மற்றும் அதன் பின்னணி என்ன என்பவை தொடர்பில் மாவையின் குடும்பத்தாரிடம் விசாரிக்கப்பட்டது. தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் கொடுத்த முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் முன்னேற்றம் தொடர்பாக விரைவாக கலந்துரையாடப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் $3 பில்லியன் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் 3வது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது. இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்து அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. IMF சபையினுடைய பணிப்பாளர் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடனுதவியின் 4வது தவணையாக $333 மில்லியன் தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன், மாற்று நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி PKG ஹரிசந்திர, பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க, நீதியமைச்சின் செயலாளர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன, ஸ்ரீலங்கா மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கலாநிதி வீர நன்கே ஆகியோர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் காற்றாலை மின்திட்டம் குறித்து மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராஞ்சி பகுதியில் 204 மெகாவாட் காற்றாலை மின்திட்டம் மற்றும் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் 100 மெகாவாட் காற்றாலை மின்திட்டம் தொடர்பான சுற்றாடல் தாக்க மதிப்பீடு தொடர்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் இலங்கை நிலைப்பெறுதகு பலு அதிகார சபையினுடைய உதவி பணிப்பாளர்களான பி. டிலக்ஷன் மற்றும் சத்துர வன்னியாராட்சி, மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன், பிரதேச செயலாளர்கள், மாவட்டத்தின் இராணுவ அதிகாரி, விமானப்படை அதிகாரி உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து திணைக்களங்களின் உதவி பணிப்பாளர்கள், திணைக்கள உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். And today we had a stakeholder meeting at the district secretariat office in Kilinochchi. Actually, we had a very good meeting because there are two upcoming projects, Karachi project and the other one is Veraville project. Actually, this will produce about, according to our plans, to produce about 234 megawatts to national grid. Two projects. These two projects provide actually one. Kiranchi project is to produce 204 megawatts and Karachi project is to produce 124 projects. For the first project, actually environmental study is already done and actually it is feasible and I think we can make this project available within a year. The second project, we are starting the environmental study. There's a potential for 120 megawatt energy production and both projects will give benefits to the country. Total of 234 megawatt energy generation from wind will reduce 560,000 tons of releasing carbon dioxide to our environment annually, and actually it will reduce 58,000 million rupees spent for oil imports. Therefore, this is a winning situation for the country. Annually, we can preserve a lot of our foreign income and we can preserve our environment. 2022 ஆண்டு அறகலைய போராட்டத்தின் போது தமது இல்லங்கள் சேதமடைந்ததாக அப்போதைய அரசாங்கத்திடம் இழப்பீடு பெற்றுக்கொண்ட 43 உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியல் மற்றும் அவர்கள் பெற்றுக்கொண்ட பணத்தொகை விவரங்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆளுங்கட்சியின் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இந்த விவரத்தை தெரிவித்துள்ளார். மொத்தமாக 122 கோடியே 41,34,000 ரூபாய் இழப்பீடாக பெற்றுள்ளனர். அந்த வகையில் கெகலிய ரம்புக்வெல 95.9 மில்லியன்,
ஜோன்சன் பெர்னாண்டோ 93.4 மில்லியன், அலிஸ் அப்டி ரஹீம் 70.9 மில்லியன், காமினி லொக்குகி 74.9 மில்லியன், நிமல் லன்சா 69.2 மில்லியன், கோகில குணவர்த்தன 58.7 மில்லியன், பிரசன்ன ரணதுங்க 56.1 மில்லியன், சமல் ராஜபக்ச 6539 மில்லியன், சுமித் உடுகும்புர 55.9 மில்லியன், அருந்திக பெர்னாண்டோ 55.2 மில்லியன், சனத் நிசாந்த 42.7 மில்லியன், எஸ்.எம். சந்திரசேன 43.8 மில்லியன், சாந்த பண்டார 39.1 மில்லியன், சந்திம வீரக்கொடி 6.948 மில்லியன், அசோக பிரியந்த் 7.295 பில்லியன், சமன் பிரிய கேரத் 10.502 மில்லியன், ஜனக பண்டார 10.05 மில்லியன், ரோகித பேகுணவர்த்தன 11.64 மில்லியன், சீத அரம்புல 13.78 மில்லியன், சகன் பிரதீப் 17.13 மில்லியன், ஜெகான் சேமசிங்க 18.51 மில்லியன், இந்திக அனுருத்த 19.55 மில்லியன், மிலன் ஜெயதிலக்க 22.3 மில்லியன் என பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், இந்த நிலையில் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டாலோ, அனர்த்தத்தால் வீடுகள் பாதிக்கப்பட்டாலோ இழப்பீடை பெறுவதற்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்க அதிகாரிகளை மிரட்டியே அரசியல்வாதிகள் பெருமளவு இழப்பீட்டை பெற்றுள்ளனர் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பணிப்பாளராக அரகலைய போராட்ட ஆர்வலர் லான் சர்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் புதிய பணிப்பாளர் குழு நேற்று இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சில் நியமிக்கப்பட்டது. இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சில் சுனில்குமார கமகே நியமன கடிதங்களை வழங்கினார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவரும் பணிப்பாளர் நாயகமுமான சட்டத்திரணி சுவன் விஜயரத்னவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயாவுக்கு எதிராக கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பெரும்போகத்தில் ஏற்பட்ட பயிர் இழப்புகளுக்கான இழப்பீடாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை இதுவரை விவசாயிகளின் கணக்குகளில் 18.5 மில்லியன் தொகை வரவு வைத்துள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜெசிங்கராட்சி தெரிவித்துள்ளார். பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்ட 9,511 விவசாயிகளுக்கு சொந்தமான 13,392 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இந்த தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பயிர் சேதத்தை சந்தித்த விவசாயிகளுக்கும், திருகோணமலை மாவட்டத்தில் பயிர் சேதத்தை சந்தித்த விவசாயிகளின் ஒரு பகுதியினருக்கும் இந்த பணம் விடுவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அம்பாறை, அனுராதபுரம், மன்னார் மாவட்டங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் மீதமுள்ள விவசாயிகளுக்கான பயிர் சேத இழப்பீடு இந்த மாத இறுதிக்குள் உடனடியாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பெரும்போகத்தில் பயிர் சேதமடைந்த விவசாயிகளுக்கு பயிர் சேத இழப்பீடு வழங்குவது ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கப்பட்டது. மேலும் இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள் உரிய இழப்பீடு கிடைக்காத விவசாயிகள் 1918 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு வேளாண் மற்றும் விவசாய காப்புறுதி சபை ஆரம்பித்துள்ளது.